யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி என்பது தெய்வ சக்தி, இறை சக்தி, இறைவனால் அளிக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தியின் மூலமாக மனதின் சக்தியை அடக்குவது பெரிய விஷயமே கிடையாது. அந்த வகையில தான் பயிற்சியின் மூலமாக நீங்கள் அந்த ஆழ்மனதை அடக்கி ஆழ்மனதோடு தொடர்பு கொண்டு சுலபமாக உங்களுடைய பதிவுகளையும் வெளியேற்றுவதோடு இல்லாமல் காரியத்தையும் நீங்கள் சுலபமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் சாதித்துக் கொள்ளலாம். இந்த மனம் எங்கே இருக்கிறது? உடல்ல எங்கே இருக்கிறது மனம்? இந்த மனதை தான் இதயம் என்று சொல்கின்றோம். இந்த மனம் எங்கே இருக்கின்றது என்று ஒரு சிறு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசிக் கொண்டு இருக்கின்றேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அலறும் சத்தம் கேட்கிறதுன்னு வைங்க. அந்த சத்தம் உங்க காது கெட்டுமா இல்லையா? கண்டிப்பா எட்டும். குரு பேசிக்கொண்டிருக்கிறதும் உங்க காதில் விழுகிறது. அது அந்த புலன்கள் மூலமாக, நரம்பு இயக்கத்தின் மூலமாக மூளைக்கு செல்கின்றது. அதை நீங்கள் கேட்டுக்கொண்டும் உணர்ந்து கொண்டும் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். ஆனா அதே வேளையில எங்கேயோ ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தமும் உங்க காதில் விழுகிறது. அதுவும் அந்த நரம்பு இயக்கத்தின் மூலமாக மூளைக்கு செல்கின்றது. ஆனால் நீங்கள் கவனத்தை அங்கு செலுத்தவில்லை. உங்கள் கவனம் அங்கு செல்லவில்லை. அப்படி என்றால் ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது, ஏதோ ஒன்று அங்கு இல்லை. அந்த ஏதோ ஒன்றுதான் மனம். மனம் இங்கே லயப்பட்டிருக்கிறது, அங்கே மனம் லயப்படவில்லை. இந்த மனம் எங்கே இருக்கிறது? எங்கே லயப்படுகின்றதோ அங்கு மனம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் மனம். வேற சத்தம் எதுவும் கேட்டாலும் கூட, இப்ப உதாரணத்துக்கு தியானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வேற சத்தங்கள்லாம் வரும். ஆனா அவர்களுக்கு அதுல போக மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த தியானத்திலே போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மனம் அந்த தியானத்தில் லயப்படுகிறது. அப்படின்னும் போது வெளி விஷயங்கள் ஒரு சத்தம் வந்தாலும் அந்த மூளைக்கு சென்றாலும் அதை பற்றியான விழிப்புணர்வு எதுவுமே ஏற்படுத்தாது. இப்ப மனம் என்று சொல்லும்போது எங்கே லைட் இருக்கிறதோ, நம்மளுடைய எண்ணம் குவிந்து இருக்கிறதோ, அங்கே மனம் என்ற நிலை இருக்கிறது. இந்த மனம் உள்ளுக்குள்ளார எங்கேயுமே நிறைந்திருக்கிறது, பிரபஞ்சத்தோடு இருக்கிறது இந்த மனம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.